عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அருளால் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ் தஆலாவுடைய கலாமாகிய திருமறை அல் குர்ஆனின் வசனங்களை கேட்டு அது சொல்கிற விளக்கங்களை, விவரங்களை, தெளிவுகளை, ஈமானிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த பள்ளிவாசலிலே கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த காலத்திலே ஒரு மனிதனுக்கு செய்கிற பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றுதான் அவனுடைய கலாமை கேட்க, அதன் அர்த்தங்களை விளங்க வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது. அப்படியான வாய்ப்பை பெற்ற, அருளை பெற்றவர்களாக நாம் இந்த இடத்திலே கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான நல்ல சந்தர்ப்பத்தில் சூரா அல் பக்ராவின் 132வது வசனத்தை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா கிபிலாவை மாற்றியதன் பின்னால் அந்த கிபிலா மாற்றப்பட்டது பெரிய ஒரு விஷயம் என்றும், காபாவை நோக்கி நாம் தொழுவதில் மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வின் அருளும் நன்மையும் இருக்கிறது என்றும், அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, அவர்கள் வந்ததால என்ன பாக்கியங்கள், அருள்கள், நியாமத்துக்கள் இந்த உம்மத்துக்கு கிடைத்ததெல்லாம் சொல்லிட்டு வந்து, அதற்காக 132வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை நினைவூட்டுங்கள், ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை நினைப்பேன். அதை நாம போன பாடத்துல சொல்றோம். இரண்டாவது சொல்றான் திக்ர். முதலாவது திக்ர், என்னை நினைங்க, ஞாபகப்படுத்துங்க. திக்ர் பல விதம். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது திக்ர். அதே நேரம் அல்லாஹ்வை பற்றி ஒருவருக்கு நினைவூட்டுவது திக்ர். திக்ர் பல வகையாக இருக்கிறது. அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்வது, எனக்கு நன்றி செலுத்துங்கள். எனவேதான் திக்ரும் ஷுக்ரும் அதிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு மோமினை அடையாளப்படுத்துற இந்த ரெண்டு தான். திக்ர் என்றால் அது பெரிய ஒரு பகுதி, ஷுக்ர் என்றால் அது இன்னொரு பெரிய பகுதி. இந்த ரெண்டுக்குள்ளேயும் நிறைய மார்க்க விஷயங்கள் வந்துவிடும், நாம் செய்கிற அமல்கள் வந்துவிடும். எனவேதான் என்னை நினைங்க, திக்ர் செய்யுங்க, நன்றி செலுத்துங்க. வலா தக்ஃபுரு, நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். அப்ப ஷுக்ரும் பல வகை. ஷுக்ர் என்றால் என்ன? அல்லாஹ்வின் அருளை முதல் அறிவது, உணர்வது, அதை ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ் தான் தந்தான் என்று அதை அனுபவிக்கிற போது நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்துவது. அந்த நேமத்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளில் செலவழிக்கிறது, அல்லாஹ் விரும்பாத வழிகளில் அதை வீண்வரை செய்யாமல் இருக்கிறது. அதான் நன்றி, உண்மையான நன்றி. முதலாவது நன்றி என்றால் அல்லாஹ்வின் நியமத்தை உணர், நாம அறியும், இந்த நியமத்தை அல்லாஹ் எனக்கு தந்தது என்று அறியும், புரியும், உணரும். இது ஷுக்ருல முதலாவது. இது பார்த்தல் உண்மையிலே நிறைய பேர், நான் உட்பட நாம் எல்லோரும் மனிதர்கள், சில வேளை நாம் விரும்பியதெல்லாம் அல்லாஹ் தருவோம் என்று எதிர்பார்க்கிறோம். அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அல்லாஹ் தஆலா வாக்களிக்க, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நான் தருவேன், எனவே நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கல என்று ஒரு குறிப்பிட்ட மக்கள், அல்லாஹ் என்னை கைவிட்டான், அல்லாஹ் என்னை மறந்து விட்டான் என்ற வைகளை நிறைவேற்றல என்று குறிப்பிட்ட சாரா நினைக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பதெல்லாம் உன் தேவையை நிறைவேற்றுவேன், உனக்கு எது அவசியமோ அதை தருவேன் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். நீ விரும்பியதெல்லாம் தருவேன், நீ ஆசைப்படுவதெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்லு. அப்ப தேவை கூட ஆசை கூட. அதனாலே
ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு தப்பான ஒரு எண்ணத்தில் வாழ்கிறார்கள். நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நாம் என்ன ஞாபகத்துக்கள் அனுபவிக்கிறோம் என்பது உண்மையிலேயே நம் கண் அதை மறைச்சு, நம் உள்ளம் அதற்கு திரையை போட்டுடும். எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் தான் நாம் பார்த்து ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கோம். எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் தான் நாம் பார்த்து கொண்டிருப்போம். கிடைக்கல என்று கை செய்தப்பட்டுக் கொண்டிருப்போம். இருப்பது, கிடைத்தது, அனுபவித்துக் கொண்டிருப்பது, அதை நமது உள்ளம் உணராது, கண்டுகொள்ளாது. இது மனித பலவீனங்களில் ஒன்று. எனவேதான் அல்லாஹ்வின் அருளை, நியாமத்தை நாம் உணர்வு. உதாரணமாக, கையும் இல்லை, காலும் இல்லை, வெறும் பொடி மாத்திரம், அதோடு பிறந்திருக்கிறார்கள் சிலர். வெறும் பொடி மாத்திரம் தான் இருக்கிறது, கையும் இல்லை, காலும் இல்லை. அவர் என்ன நினைப்பார்? அவர் என்ன நியமத்தை எதிர்பார்ப்பார்? எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பாரா? பெரிய லட்சியங்களுக்கு ஆசைப்படுவாரா? ஒன்றும் இல்லை. அவருக்கு நினைப்பாரு, இந்த ரெண்டு கையும் இல்லை, ஒரு கையும் ஒரு காலம் இருந்தா போதும், ஒரு ஒன்று தேவையில்லை, நான் வாழ்ந்து காட்டுவேன் சொல்லுவேன். அப்படியும் அல்ல. வெறும் விரல்கள் வேண்டாம், வெறும் கை மாத்திரம், கால்களில் விரல் வேண்டாம், இருந்தா போதும், வாழ்ந்து காட்டுவேன். இது நான் சொல்லல, இது இல்லாதவர் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். ஒருவர் வாழ்கிறார், நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில். அவர் சொல்றாரு, அவர் இடுப்பு பகுதியில ஒரு சின்ன கால் இல்லை, கையும் இல்லை, இடுப்புக்குள்ள கால் மாதிரி ஒரு பகுதியில ஒரு சிறிய இன்னி விரல் மாதிரி ஒரு பகுதி இஞ்சிக்கு இருக்கு. இதாலதான் இந்த வாழ்க்கை ஓடுதுங்க. இதாலதான் நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். இதுவும் இல்லை என்றால் என்னுடைய நிலைமை. உண்மையிலே ஞாபகம் என்பதை உணர்வுங்கிறது பெரிய விஷயம். அப்ப அதுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எனவேதான் அல்லாஹ் என்னை நினையுங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள் என்று சொல்வார்கள். எனவே சரியாக பார்த்தா நாம் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கோம். எனவேதான் நான் அடிக்கடி சொல்றேன், சோமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா, ஓ நல்லா இருக்கிறேன் இப்படி சொல்றதில்லை. அந்த பழக்கத்தை அரபிகள்கிட்ட பழகும். நல்லதோ கெட்டதோ, நல்லா இருக்கிறியான்னு கேட்டால் முதலாவது அவங்க சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. அது பிறகுதான் மற்ற பேச்செல்லாம். அந்த பழக்கத்தை நாம் எடுத்துக் கொள்ளணும். அதில் நிறைய மாற்றங்களை பொருள் உணர்ந்து, ரப்பினுடைய அருளை உணர்ந்து அறிந்து அந்த அல்ஹம்துலில்லாஹ் வந்தால் அது நிறைய மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டு. அல்லாஹ்வின் அருளை கொண்டு இது திக்ர் ஷுக்ர். இறைவனை மறந்து வாழக்கூடாது, நினைத்து வாழணும். அவனுக்கு நன்றி கெட்டவனாக வாழக்கூடாது, நன்றி உள்ளவர்களாக வாழணும். இந்த ரெண்டு பண்பு ஒரு மூங்கில் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எழுதி சொல்றது. அடுத்தது 133வது வசனம். அது ஒரு அருமையான வசனம் தான். அதுல இன்னும் ரெண்டு பண்பு சொல்லப்படுகிறது. அது என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, இஸ்தஈனு, உதவியாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில நிறைய சவால்கள், சோதனைகள், தடைகள், தோல்விகள், நோய்கள், பிரச்சனைகள், இந்த உலகம் அப்படித்தான் அமையப்பட்டிருக்கிறது. நாம எல்லாரும் நினைக்கிறோம் அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். ஒரு ஆள் மற்ற ஆளை பார்த்து என்ன நினைக்க, அவரு நல்லா வாழ்ற, நமக்குத்தான் பிரச்சனைன்னு நாம் நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு பேப்பர், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான எக்ஸாம் பேப்பர். இந்த உலகம் அப்படித்தானே. அவர்கள் அந்த பரீட்சையை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த பரீட்சையை நாம பார்க்கறதில்லை. நம்மட பரீட்சையை பார்த்துட்டு நமக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டமாக வெளியே வந்திருக்கு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சும்மா நீங்க ஒருவருக்கு ஒரு பிரயாணத்திலேயோ ஒரு இடத்துல போகும்போது கேட்டு பாருங்க,
அதாவது உங்களோட வாழ்க்கை கஷ்டத்தை, நீங்க ஒரு நாள் அனுபவித்த பிரச்சனைகள், நான் இப்படியெல்லாம் தாண்டித்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று ஒருவரிடம் சொல்லிப்பாருங்க. கேட்டது சும்மா இருப்பாரா? என்ன செய்வார்? அவர் லிஸ்ட் ஆரம்பிப்பார். நான் இது வரைக்கும் காணல, நான் எப்படி கஷ்டப்பட தெரியுமா? எட்டாவது தொடங்குவார். உலகத்தில் யாரும் தடை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை கடந்து கொண்டவர்கள் கிடையாது. எனவே அல்லாஹ் தான் வைத்திருக்கிறார். அப்ப மூமின்கள் உங்களுக்கு அதுக்கு அல்லாஹ் சொல்ற இப்படியான விஷயங்கள், சோதனைகளின் போது உதவியாக எடுத்துக்கொள்ள, அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள, அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள ரப்பு சொல்லித்தாரும் ரெண்டு பண்பு தான். ஆய்வுள்ளதை நாம் விசுவாசிகளை உதவியாக கொள்ளுங்கள். என்னத்தை? பொறுமையையும் தொழுகையை. ரெண்டு மோகனுடைய வாழ்க்கைக்கு முக்கியம். சபர், பொறுமை, சலா, தொழுகை. பொறுத்தார் பழைய காலத்திலே சொல்லி போட்டாங்க, பொறுத்தவர் தான் ஆழ்வான். பொறுப்பு அது உலக பாடம். ஆனா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க மோமின்களுக்கு பொறுப்பு. அவசரம், பொறுமைக்கு எதிர்த்து சொல்லுங்க, அவசரப்படக்கூடாது, நிதானம் விளக்கப்படாது. மார்க்கத்துக்குள்ள இந்த வசனத்துக்கு விளக்க சொல்லும் போது சொல்றாங்க, இந்த 133வது வசனம், அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றது அவங்க அருமையான ஒரு விளக்கம் சொல்றாங்க. இது ஒன்றுக்கு சஹாபாக்களை தயார்படுத்துறதுக்கு தான் இந்த வசனம் வருது. என்னத்துக்கு தயார்படுத்து? ஏற்கனவே வந்த வசனங்கள்லாம் கிபிலா மாற்றப்பட்ட விஷயங்கள் தான் வருகிறது. இதுவரைக்கும் நாம போன பாடல் கிபிலா மாற்றப்பட்டது ரஜப் மாதம், சில அறிவிப்புகள்ல ஷாபான் மாதம். பத்ர் யுத்தம் நடந்த இந்த மாசம் ரமலான் 17, கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள கிபிலா மாற்றப்பட்டு ஒரு 2 மாத இடைவெளிக்குள்ளதான் முதலாவது யுத்தம் நடக்குது. யுத்தம் சஹாபாக்கள் ஆரம்பிச்சியா, நபியவங்க ஆரம்பிச்சே இல்லை. நபியோ ஒரு யுத்தத்தையும் தொடங்கல, யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணல. விசுவாசம் நான் உலகம் இஸ்லாம் வாழால் பரவியது. அப்ப இன்றைக்கும் பரவுது, பயங்கரமா பரவுது. ஆனா முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று அநியாயமாக சொல்லப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்தால அதன் பக்கம் கௌரவப்படுறார்கள் ஏராளமா இருக்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தத்தையும் அவங்களாக போய் ஆரம்பிக்கிறது, எல்லாம் எதிர்க்கிறதுக்கு, தடுத்து நிறுத்துறதுக்கு, ஆபத்தை குறைக்கிறதுக்கு, அல்லது வந்தவர்களை ஊருக்கு வர விடாம காப்பாற்றுறதுக்கு. ஊரு மதீனா முஸ்லிம்கள் அதுக்குதான் போனாங்க, தயார் செஞ்சாங்க. ஒரு பதிலுக்கும் அப்படித்தான் யுத்தத்துக்கு போறது. ஒரு வியாபார குழுவை வந்தாக்களை தடுத்து நிறுத்தி மக்காவோட அவ்வளவு சொத்தை பறிச்சு கொண்டாங்க. அவ்வளவு சொத்துக்கு பதிலாக கொஞ்சத்தை நாம முடிப்போம், அதுல 100 வராது. அதுதான் நோக்கம் விசுவாசம். ஆனா அதால அல்லாஹ் அதை யுத்தமாக அல்லாஹ் மாற்றி, அன்றிருந்த அரபிகள் அவ்வளவு பேருக்கு நபிசுவாசன் அவர்களையும் அவர்கள் சஹாபாக்களையும் இவர்கள் உண்மையாக அல்லாஹ்வின் உதவியை பெற்று உண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்தவர்கள்ங்கிறத முழு அரபு சமூகத்துக்கு காட்டுறதுக்கு அந்த சம்பவத்தை எல்லாம் மாத்தினதுதான் பதில். யுத்தமாக மாற்றி மாபெரும் வெற்றியை கொடுத்தது. அதெல்லாம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார், இது இப்படித்தான் மாறப்போகுது. அது அல்லாஹ்வின் நாட்டம். எனவேதான் நபிசுவாசம் அங்க போனால் யுத்தம், அதுல ஒரு சில இழப்புகள் வரும். கிட்டத்தட்ட 13 சஹாபாக்கள் அதுல மௌத்தானாங்க. முதல் ஷஹீது இஸ்லாத்தில், யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட முதல் ஷஹீதுகள். இந்த யுத்தம் அதுல அது ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருக்கும் மோமின்களுக்கு. அதுல ஒரு இழப்பு வரும். அதுல வார அந்த உயிர் இழப்புக்கும் நீங்க பயப்பட வேணாம்.
அது பெருமதியானதுங்கிறது அல்லாஹ் சொல்றதுக்கு தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறார். கிபிலா மாற்றப்பட்டதுக்கு அடுத்தது இந்த சம்பவம் நடக்க போகுது. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் உங்களுடைய சோதனைகள் பிரச்சனைகளுக்கு பொறுமை தொழுகை இரண்டையும் கொண்டு உதவியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய சோதனை பொறுமைகள்ல சோதனை கஷ்டங்கள்ல பொறுமையும் தொழுகையும் அவனை பாதுகாக்கும், கட்டுப்படுத்தும், அவனுக்கு ஆறுதலை கொடுக்கும். நம்ம சுவாசம் அவங்க ஒரு உள்ளத்துக்கு கஷ்டமான விஷயம் நடந்து விட்டால் கடும் கஷ்டத்துல ஒரு கவலையில் ஆழ்ந்து விட்டால் உடனடியா தொழுகையை நாடி சென்று விடுவார்கள் என்கிறார். தொழுகை பூமியில அப்படியோ நெற்றியை வைத்து அப்படியே இறக்கி விடுற மாதிரி தான். நெஞ்சில சிந்தனையில் உள்ள அவ்வளவு பாரத்தை அப்படியே இறக்கி விடுற மாதிரி தான் தொழுகை. அல்லாஹ்ட்ட போயிடும் சில விஷயங்களுக்கு, அதை மனிதர்களிடம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முன்னால இன்னொரு ஆட்ட சொல்றோம், அது கவலையை குறைக்கும், தணிக்கும். அது உளவியல் ரீதியான ஒரு விஷயம். இந்த காலத்துல யார்கிட்ட தான் சொல்ற, அது ஒரு மோசமான காலமா இருக்குது, பரப்பி விடுறாங்க. சில நேரம் சந்தோஷப்படுறாங்க நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து. எனவேதான் அதுக்குதான் தொழுகை. உங்கள் ரப்பிடம் சொல்லுங்கள், சுஜூதில் இருந்து முறையிடுங்கள். அது ஏற்றுக்கொள்ளப்படுறது, அவர் தீர்க்கிறது, அது அங்கீகரிக்கிற இரண்டாவது விஷயம். முறையிட்டது யாரிடம்? என் ரப்பிடம். எனவேதான் பொறுமையின் தொழுகை மோமினுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். கஷ்டத்திற்கோ துன்பத்திற்கோ சுருக்கமாக சொன்னால் பொறுமை 3 வகை. ஒன்று கடமைகளை செய்யறதுக்கு பொறுமை, மார்க்க கடமைகளை செய்வதற்கு பொறுமை, ஹராத்தை தவிர்ப்பதற்கு பொறுமை. 3வது தான் உலக சோதனைகள், துன்பங்கள், துயரங்களுக்கு பொறுமை. அப்ப 3 பொறுமை மோமினுடைய வாழ்க்கை. அல்லாஹ் கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு பொறுமை வேண்டும். 2வது ஹராத்தை தவிர்க்க பொறுமை வேண்டும். உள்ளம் சொல்லு, ஆசைப்படும், தூண்டும், இந்த இடத்துல பொறுமையா இருக்கணும், ஹராத்தை தவிர்க்கிறது. 3வது ஏனைய சோதனைகள். எனவே மொத்த மார்க்கமே பொறுமையில தான் இருக்கு. சரியாக பார்த்தால் மொத்த மார்க்கமும் பொறுமைக்குமா இருக்கு. எனவேதான் அல்லாஹ் அந்த பண்பை பாருங்க. நபிமார்கள் நாம் போகலக்குள்ள அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்குள்ள இன்னா வஜத்னாஹு ஸாபிரன், நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சூரா இப்ராஹிம் சொல்லும்போது வைஸ்மாயில் வைதிரீஸ் வதல் கிஃபில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், குல்லும் இவர்கள் எல்லாரும் மினஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களாக இருந்தனர். விசேஷம் அல்லாஹ் புகழ்கிறார், இவர்கள் பொறுமையாளர். நீங்க பாருங்க, ஹஜ்ஜை காலம் வரப்போகுது. அதே போல அவர்களை அல்லாஹ் நினைவூட்ட அந்த காலத்தை வச்சிருக்காங்க. ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்வரும் சமுதாயத்தில் அவர் நாமம் ஒழிக்கப்படும், பேசப்படும், மரணம் வரைக்கும் பேசப்படும். ஆக ஒரு ஹஜ்ஜிலும் பேசப்படும், வருடம் வருடம். அது அழிக்க முடியாது. அதுல சூரா சாஃபாத்ல அல்லாஹ் தஆலா அந்த வரலாற்றை சொல்லும் போது அவங்க அந்த கனவு கண்டாங்க, மகனாரை அறுத்து பலியிட. அதை அந்த செய்தியை சொன்னார்கள். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யா அபதி, என் அருமை தந்தையே, இஃப்அல் மா துஅமர், கனவு அல்லாஹ்வின் கட்டளை தான், அதை நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி, என்னை நீங்கள் காண்பீர்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம், மினஸ் ஸாபிரீன், பொறுமையாளராக காண்பீர்கள். நான் சொன்னேன், அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்ற பொறுமை வேண்டும். என்ன அறுக்க சொல்லி, அறுத்து பலியிட சொல்லி அல்லாஹ் உங்களை கட்டளை இருக்கிறான். அந்த கட்டளைக்கு நான் பொறுமையாளராக இருப்பேன். அதை அமல்படுத்து. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான்,
பொறுமையும் தொழுகையை கொண்டு உதவியாக பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாளர். அவங்களோட இருந்தானா? இருந்தான். அல்லாஹ்வின் கட்டளைக்கு அவங்க முழுமையாக பொறுமையுடன் நின்றார்கள், நிறைவேற்றுகின்றாங்க. அல்லாஹ் தஆலா இல்ல, இது பொறுமையை அல்லாஹ்வின் கட்டளை நிறைவேற்றுங்களான்னு பார்க்கத்தான். பலம்மா அஸ்லமா, ரெண்டு பேரும் கட்டுப்பட்டு ஒத்தல்லஹு ஜபீன். ஜபீன் என்றால் அவங்கள முகந்து கூட வீழ்த்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்தல்லஹு ஜபீன். அங்கே குர்ஆன் சொல்லுது என்ன நடந்துச்சு. அதுக்கு பிறகு உடனே நாம் இப்ராஹிமே என்று நாம் கூப்பிட்டு சொன்னோம், அல்லாஹ்வின் கட்டளையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். இது போதும். இரண்டு பேரும் அல்லாஹ்வின் கட்டளை கட்டுப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதிலாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பதிலாக சுவர்க்கத்திலிருந்து அவங்களுக்கு இறக்கப்படுகிறது. அதைத்தான் அவங்கள் அறுத்து பழகிட்டார்கள். அதைத்தான் நாம் உறுதியாக நாம் சுன்னாவாக இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்கள் இருக்கிறார். பொறுமை என்பது வாழ்க்கைக்கு தேவை, தொழுகை என்பது வாழ்க்கைக்கு தேவை, ஒரு மோனிக்கு தேவை. அந்த ரெண்டை கடைபிடித்தால் நிச்சயமாக அவருடைய உதவி இறுதியில் நமக்கு இருக்கு. அந்த பாடத்தை தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்கிற இந்த ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் அப்படியான வசனங்கள் நாம் கண் முன்னால் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்து கொள்ள, இந்த உலக விஷயங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ள, அதை எதிர்கொள்ள இப்படியான வசனங்கள் எப்போது நமது மனக்கண் முன்னால் இருக்க வேண்டும். அதை உறுதியாக நம்பி அதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு அமல்படுத்தினால் அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு ஆறுதல் அளிப்பார், ஈச்சிலே உதவியை கொடுப்பார், அவருடைய மனதை ஆற்றுப்படுத்துவார். இந்த வசனம் அந்த இடத்துலதான் அவனுக்கு உண்மை என்று விளங்கும். எல்லாம் அப்படியான மோமிகளாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.